டெலி ரோபோட்டிக்ங்கிறது சமீப காலத்துல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. சைபர் கிரைம் ஏதாவது நடந்துடக்கூடாது இல்லையா? அதாவது நினைச்சு இதை கூட ஸ்டாப் பண்ணலாம். காஸ்ட் இதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா ஒன்றும் சார்ஜ் பண்ணோம். நான் டாக்டர் ராமலிங்கம் யூராலஜி டாக்டர், டாக்டர் செந்தில் என்னுடைய துணை யூராலஜி டாக்டர், ஷியாம், விஜய் இவங்க எல்லாம் என்னோட டீம்ல இருக்காங்க. டெலி ரோபோட்டிக்ங்கிறது சமீப காலத்துல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிரான்ஸ்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட அது டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டு, இது சேஃபா, சப்போஸ் அங்க பேஷண்ட் இருக்கிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமா அப்படிங்கிறது ஒரு பயமாவே இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு வருஷமா இது கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது. இந்தியாவிலேயே ஒரு 15 தடவை நாங்க யூராலஜி பண்ணிட்டோம். ஜெனரல் சர்ஜரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஓவராலா ஒரு 70, 75 தடவை பண்ணிட்ட மாதிரி தெரியுது. யூராலஜி தான் அதிகம், 15. நாங்க பண்ணதோட 16வது தடவை பண்ணியாச்சு. இதுல நுணுக்கமா வேற தொலை தூரத்துல இருந்து பண்ணினா கூட, நான் டெல்லியில இருந்து இங்க டாக்டர் செந்தில் கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல் இருந்து பண்ணினா கூட அந்த டைம் லேக் கவலைப்படுற அளவுக்கு கிடையாது. அந்த அசைவுகள் எல்லாம் ரொம்ப 100% பர்ஃபெக்டா நடக்குது. இது ஃபியூச்சர்ல இது நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறக்கு, நிறைய பேருக்கு சிக்கலான ஆப்ரேஷனுக்கு நேர்ல போய் பண்ண வேண்டியதை நான் இங்கேயே இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த அறுவை சிகிச்சையை நல்லபடியா முடிக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குதாக கருதுறேன். ஸோ டெலிரோபோட்டிக்ஸ் இஸ் a வெரி வெரி பெனிஃபிஷியல் சர்ஜரி in the future. நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியது இல்லை. அதான் பிகாஸ் இல்லாட்டி ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கி அங்கே அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். இது டைமும் இதுவும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம இதை பண்ண முடியும். சேலஞ்சஸ்ன்னு சொன்னால் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹை ஸ்பீட் டெடிகேட்டட். ஏன்னா இது யாரும் வேற சைபர் கிரைம் ஏதாவது நடந்துடக்கூடாது இல்லையா? யாராவது நினச்சி இதை கூட ஸ்டாப் பண்ணலாம். அதனால இது டெடிகேட்டட் ரேஞ்ச். அதுதான் சேலஞ்சஸ். அதை ஓவர் கம் பண்ணியிருக்கதா தான் நினைக்கிறேன். ஏன்னா இது 5 மணி நேரம் ஆப்ரேஷன்ல ஒரு சிக்கனமே இல்லாம முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவே ஒரு ப்ரூஃப் தான். காஸ்ட் இதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சார்ஜ் பண்றது இல்ல. எப்பவும் என்ன சார்ஜ் பண்ணுவோம், உதாரணமா ஒரு லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைன்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும்னா, அதே அளவுக்கு தான் இந்த தம்பிக்கு கூட அதே 2 லட்சத்துக்குள்ள தான் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். நாங்கள் எங்க எக்ஸ்ட்ரா இதுக்காக சார்ஜ் பண்றதா இப்போதைக்கு எண்ணமே இல்லை. ஃபியூச்சர்ல யாருக்காக ஹெல்ப் பண்றதுனா கூட அதுக்காக நான் ஒன்றும் பெரிய சார்ஜ் வாங்கிக்கிறதாகவும் ஒரு எண்ணம் இல்லை. அவங்கனால முடியும்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்ல பண்ணி கொடுக்கறதா எங்களோட டீம் முடிவு பண்ணியிருக்கிறோம். 2.5 வருஷத்துல நாங்க 127 கேஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா கேஸுமே நல்லபடியா வந்திருக்குது. எல்லா வெரைட்டியான கேசஸ், கிட்னி சர்ஜரி, கிட்னி யூரிட்டருங்கிற குழாயில ஏற்படுற அடைப்பு, கட்டி, மூத்திரப்பையில இருக்கிற கட்டி, அதுக்கு கீழே சுக்கியன் அல்லது பிராஸ்டேட்டுங்கிற சொல்ற பாதையில இருக்கிற ஒரு சதை வளர்ச்சி, இந்த விதமான ஈவன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் சேலஞ்சிங். அதை கூட இந்த இந்தியாவிலேயே செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ ரோபோ கருவி மூலம் பர்ஃபெக்டா செஞ்சு பேஷண்ட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம முடிக்க முடியறதுங்கிறது ஒரு மிக மிக சந்தோஷமான செய்தி. நோயாளிகளுக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்னன்னா, இயந்திர சிகிச்சை அல்லது ரோபோ சிகிச்சைனா அதுவே செய்யாது. அதன் பின்னால் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு இருந்து கோஆர்டினேட் பண்ணி பண்றதுதானுடைய சேஃபான சர்ஜரி தான். உதாரணமா ஓப்பன் சர்ஜரியே பண்ணா கூட சேலஞ்சஸ் காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்கிறது இல்லையே, அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு கம்பேரபிளா தான் இருக்குது ஒழிய இதனால அதிக சேலஞ்சஸ் காம்ப்ளிகேஷன் இல்லை. 3D என்ற ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், நமக்கு ஆழம் எவ்வளோன்னு தெரியும், டெப்த் தெரியணும் இல்லையா? அதுக்காக 3D கிளாஸ் போட்டால் தான் நாங்களும் போட்டுக்கோம், எங்களோட அசிஸ்டண்ட்டு டெக்னீஷியன் எல்லாரும் அந்த கிளாஸ் போட்டால் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியும். மற்ற டவின்சி அல்லது மெட்ரோபோட், ஹியூகோ அதுல எல்லாம் அசிஸ்டண்ட்டுகளுக்கு 2D தான் தெரியும். இந்த எஸ்எஸ்ஐல எல்லாருக்கும் 3D. எனக்கு தனியா மானிட்டர் முன்னாடி சைடில் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு அதே 3Dல ஆழம் கரெக்டாக தெரிகிற மாதிரி. ஏன்னா கோஆர்டினேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.